friends hello friends welcome to Citrus Sciences. இன்னைக்கு நம்ம ரெண்டு வகையான நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து this one is bulldog noodles. செம ஸ்பைசியான நூடுல்ஸ், ரொம்பவே ஸ்பைசியாக இருக்கும் அந்த நூடுல்ஸ். ஸோ ஒன்லி ஸ்பைசி லவர்ஸ் மட்டும் தான் அந்த நூடுல்ஸை சாப்பிட முடியும், மற்ற யாரும் சாப்பிட முடியாது. கண்ணில் தண்ணியே வந்துடும், அவ்வளோ ஸ்பைசி. என்றைக்காவது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த புல்டாக் ஜஸ்ட் அடிக்கடி சாப்பிடாதுங்க, என்றைக்காவது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஸ்பைசியாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த வால்கேனோ சிக்கன் நூடுல்ஸ். இது வந்து கொஞ்சம் சீஸி ஃப்ளேவரியாக இருக்குது. நூடுல்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டோட கொஞ்சம் ஜூஸி டைப்பில் கொஞ்சம் சீஸியாக இருக்குது, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப ஸ்பைசியாக இல்லை. இது நான் ஸ்பைசி லவர்ஸ்க்கு ஏற்ற நூடுல்ஸ். இது சூப்பர் ஸ்பைசியாக இருக்குது. So friends, hope you loved this recipe. இதோட டீட்டெயில் என்னோட வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை தேவைப்பட்டால் அதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. இது சீஸி நூடுல்ஸ். இது வந்து அந்த சூப்பர் ஸ்பைசி புல்டாக் நூடுல்ஸ். இதோட சாஸே செம்ம ரெட்டாக இருந்துச்சு. ரொம்ப வாட்டர் இவாப்ரேட் ஆகிறது வரைக்கும் வைக்காதுங்க. இதில் லைட்டாக வாட்டர் இருக்கிற மாதிரியே வைங்க, அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெட்டாகவே இருக்கும். ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, நமக்கு ரொம்ப ட்ரையான ஃபீலிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போதே நூடுல்ஸை எடுத்துடுங்க. ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நீங்கள் எக்கு சேர்த்துக்கலாம், அல்லது ஏதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஏதாவது சம்திங் பாயில்டு எக்ஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரெண்டு நூடுல்ஸுமே கொரியன் நூடுல்ஸ் தான் எகெயின். ஸோ கொரியன் நூடுல்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்றைக்காவது வாய்ப்பு கிடைச்சா ட்ரை பண்ணுங்கள். Until then, bye from Citrus Sciences. Bye, take care.